ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜூன் 25 முதல் வங்கிகளில் ரூபாய் 100க்கு கீழே பணம் சேவை கிடையாது என புதிய விதி அமல்படுத்த போகிறாங்க. இந்த புதிய விதி சம்மந்தமான முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒட்டுமொத்தமாக பேங்க் கஸ்டமர்கள் ஆன்லைன் பரிவர்த்தனைகளுக்கு மாறி வரும் நேரத்தில் புது விதிகளுக்கு உட்பட வேண்டிய இருக்குது. இப்போது பேங்க் கஸ்டமர்கள் யூபிஐ மூலம் பணம் அனுப்பும் சேவைக்கு முக்கிய லிமிட் விதிக்கப்பட்டிருக்குது. ரூபாய் 100க்கும் கீழே பணம் அனுப்புதல் செலுத்துதலில் மாற்றம் செய்யப்பட்டிருக்குது. இந்த புதிய மாற்றமானது வரும் ஜூன் 25ஆம் தேதி முதல் நேரடியாக பேங்க் கஸ்டமர்களின் பரிவர்த்தனைகளில் அமலுக்கு வர இருக்குது. ஆகவே அந்த தேதிக்கு பிறகு என்ன நடக்கும், எப்படி பரிவர்த்தனைகள் லிமிட் வைக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றி தெளிவாக நம்ம இப்போ பார்க்கலாம். பெட்டி கடைகள் முதல் சூப்பர் மார்க்கெட் வரையிலும் எங்கு பார்த்தாலும் ஆன்லைன் பண பரிவர்த்தனைகள் வந்துவிட்டன. கையில் காசு இல்லை என்றாலும் மொபைல் ஃபோன் மூலம் யூபிஐ ஆப் இருந்தால் போதும். அது எது வேண்டுமோ அதை வாங்கி கொண்டு வந்துவிடலாம். இதனாலேயே யூபிஐ சேவை தவிர்க்க முடியாதாக மாறிவிட்டது. ரூபாய் 100க்கும் கீழ் பணம் அனுப்ப முடிவதால் நம்மில் பலரும் டீ குடிப்பது முதல் குளிக்க ஷாம்பு வாங்குவது வரையில் யூபிஐ மூலம் பண பரிவர்த்தனைகளை செய்து வருகிறோம். இப்படி ரூபாய் 100க்கும் கீழே செய்யப்படும் பண பரிவர்த்தனைகளுக்கு யூபிஐ பரிவர்த்தனைகளில் சம்பந்தப்பட்ட பேங்கில் இருந்து வரும் எஸ்எம்எஸ்கள் முக்கியமாக பார்க்கப்படுகின்றன. ஏனென்றால் சில நேரங்களில் யூபிஐ ஆப்புகள் சேவைகளை செய்யவில்லை என்றாலும் இந்த எஸ்எம்எஸ்கள் மூலமாக பணம் சென்று விட்டதா இல்லையா என்பதை உறுதி செய்து கொள்ள முடியும். இப்படிப்பட்ட சேவையில் முக்கிய மாற்றத்தை HDFC வங்கி கொண்டு வந்திருக்கிறது. இந்த புதிய விதிகள் விரைவில் மற்ற வங்கிகளுக்கும் வரலாம். ஆகவே இந்த விதிகளை பற்றி பேங்க் கஸ்டமர்கள் தெரிந்து கொள்வது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதாவது HDFC பேங்க் கஸ்டமர்கள் தங்களது யூபிஐ மூலம் ரூபாய் 100க்கும் கீழே பணம் அனுப்பினாலோ செலுத்தினாலோ அவர்களுக்கு எஸ்எம்எஸ் மூலம் தகவல் தெரிவிக்கப்படாது. அதே போல் ரூபாய் 500க்கும் கீழே பணத்தை பெற்றாலும் எஸ்எம்எஸ் வராது. ஆகவே கடைகளில் QR கோட் மூலம் செலுத்தும் ரூபாய் 100க்கும் கீழான பரிவர்த்தனைகள், யூபிஐ மூலம் மொபைல் நம்பர் மூலம் அனுப்பும் ரூபாய் 100க்கும் கீழான பரிவர்த்தனைகள் மற்றும் ரூபாய் 500க்கும் கீழ் பெறும் பரிவர்த்தனைகளுக்கு எஸ்எம்எஸ் சேவைகள் வழங்கப்படாது. இருப்பினும் இமெயில் மூலம் அந்த பரிவர்த்தனைகளை தெரிந்து கொள்ளலாம். இந்த புதிய விதிகள் வரும் ஜூன் 25ஆம் தேதி முதல் அமலுக்கு வருது. ஆகவே அந்த தேதிக்கு பிறகு எஸ்எம்எஸ்கள் வரவில்லை என்று காத்திருக்க வேண்டாம். அதே போல் ரூபாய் 100க்கும் மேல் பணத்தை அனுப்பும் போதும் ரூபாய் 500க்கும் மேல் பணத்தை பெறும்போதும் வழக்கமாக எஸ்எம்எஸ் மூலம் தகவல் தெரிவிக்கப்படும். இமெயில் மூலமாக பரிவர்த்தனைகளை தெரிந்து கொள்வது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரூபாய் 100க்கும் கீழே பணம் அனுப்பினாலும் இமெயில் மூலம் அதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். இதற்காக எந்த கட்டணமும் வசூலிக்கப்படாது. ஒருவேளை நீங்கள் இமெயிலில் ஸ்டேட்மெண்ட் சேவையை ரிஜிஸ்டர் செய்யவில்லை என்றால் பின்வரும் வழிமுறைகள் மூலம் செய்து கொள்ளலாம். உங்களது HDFC பேங்க் வெப்சைட்டுக்கு செல்லுங்கள். அங்கு நெட் பேங்கிங் பக்கத்தை ஓப்பன் செய்து கொள்ளுங்கள். இப்போது நெட் பேங்கிங் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் செய்யுங்கள். இப்போது அக்கௌண்ட் டேப்பை கிளிக் செய்து கொள்ளுங்கள். இப்போது இமெயில் ஸ்டேட்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டேப்பை தோன்றும். அதில் மொபைல் நம்பர் கேட்கப்படும். அந்த மொபைல் நம்பர், பிறந்த தேதி, பான் கார்டு எண் உள்ளிட்ட சில விவரங்களை கொடுக்க வேண்டியிருக்கும். அதன் பிறகு உங்களுக்கு ஒரு OTP வெரிஃபிகேஷன் இருக்கும். இதையெல்லாம் முடித்துவிட்டால் இமெயில் மூலம் நீங்கள் உங்களுடைய யூபிஐ டிரான்சாக்ஷன் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். ஸோ இந்த செய்தி பார்த்தீங்கன்னாக்கா வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிகுந்த ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு செய்தின்னு சொல்லலாம். ஸோ யூபிஐ மூலமாக எங்கே பார்த்தாலும் இப்போ பணம் பரிமாற்றம் செய்யப்படுது. இந்த பண பரிமாற்றம் பார்த்தீங்கன்னாக்கா செய்யும்போது கண்டிப்பாக எஸ்எம்எஸ் அந்தந்த வங்கி சார்பாக அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் செய்து கொள்ளக்கூடிய மொபைலுக்கு அனுப்பப்படுது. ஸோ இனிவரும் காலங்களில் எஸ்எம்எஸ் அனுப்பப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் 100 ரூபாய்க்கு கீழே யாரெல்லாம் யூபிஐ பண பரிவர்த்தனைகள் செய்கிறாங்களோ அவங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இனிவரும் காலங்களில் எஸ்எம்எஸ்க்காக வெயிட் பண்ண தேவையில்லை. ஸோ 100 ரூபா கீழே நீங்கள் பணத்தை அனுப்பும்போது கண்டிப்பாக அந்த பணம் டெபிட் ஆகும். டெபிட் ஆனப்புறமா உங்களுடைய நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த யூபிஐ ஆப் மூலமாக நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ ஒருவேளை எஸ்எம்எஸ் வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா அதிகமாக 500 ரூபாய்க்கு மேலே நீங்கள் பே பண்ணுறீங்கனாக்கா நீங்கள் வழக்கம் போலவே இந்த கோடை பயன்படுத்தி நீங்கள் பே பண்ண முடியும். ஆன்லைன் மூலமாக ஆப்புகள் மூலமாகவும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுனாக்கா நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்களை மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.